ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிக். என்ன அப்படின்னா, கஸ்டமாக எப்படி எனக்கு ரிங்டோன் செட் பண்ணுறது, அதாவது எனக்கு பிடிச்ச சாங், எனக்கு பிடிச்ச மியூசிக் எப்படி ரிங்டோனை ஐஃபோனில் ஃப்ரீயாக செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள். யாராவது ஐஃபோன் யூசர்ஸ் இருந்தாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். பை த வே, நான் கார்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு நமக்கு தேவையானது 3 அப்ளிகேஷன்ஸ். ஒன்று கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். இது நியர்லி 1.4 to 1.5 GB வரைக்குமே இதோட சைஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் எடுத்துக்கலாம். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது ரிங்டோன் மேக்கர், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ஈஸியாகவே ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று ஃபைல்ஸ், அது எல்லா ஐஃபோன்லேயுமே ஃப்ரீயாகவே உள்ளே இன்ஸ்டால் பண்ணி தான் வந்திருக்கும். இந்த 3 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் உங்கள் ஃபோனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்பு, உங்களுக்கு தேவையான ரிங்டோனை டவுன்லோட் பண்ணுறது. என்ன ரிங்டோன் உங்களுக்கு வேணுமோ, மியூசிக் வேணும்னா மியூசிக், பாட்டு வேணும்னா பாட்டு, கூகுளில் போய் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, என்னோட வீடியோவை யூடியூப் தூக்கிடுவாங்க. அதனால் ஈஸியாகவே உங்களால் கூகுளில் போனீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா MP3 ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் ஆப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஆப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலோட நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக நம்மளோட ரிங்டோன் மேக்கர் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே போயிருங்க. ரிங்டோன் மேக்கர் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பட் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஈஸி தான். கீழே அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் ஆப் ஓப்பன் ஆகிறதுக்கான ஆப்ஷன் காட்டும். அதாவது அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ், இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நேராக உங்களோட ஃபைல்ஸ் ஆப்பை கூட்டிகிட்டு போகும். நம்ம டவுன்லோட் பண்ண அந்த MP3யை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இம்போர்ட் சக்ஸஸ் அப்படின்னு காட்டிட்டு இம்போர்ட் ஆயிரும். இப்போ இம்போர்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் சாங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். வேவ் ஃபார்ம் உங்களுக்கு காட்டும். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எங்கேருந்து எங்கே வரைக்கும் உங்களுக்கு ரிங்டோன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இந்த டாட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு 0.1 செகண்ட் ஒரு சின்ன கரெக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ரெண்டுமே சின்ன பாயிண்ட் கரெக்ஷன் உங்களால் இது வச்சு பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது ஃபேடு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர சவுண்டு வர வேணாம், எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி சவுண்டு ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டன்னை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம கட் பண்ண இந்த ஒரு பார்ட் மட்டும் தனி ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆயிரும். இந்த தனி ஃபைலை சேவ் ஆனதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் அப்படின்னு சொல்லி ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கராஜ் பேண்ட் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் எனக்கு ஆல்ரெடி இதில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா ஸ்வைப் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா இந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கண்டிப்பாக கராஜ் பேண்ட் இருக்கும். அந்த கராஜ் பேண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேராக கராஜ் பேண்ட் ஓப்பன் ஆகும். கராஜ் பேண்ட் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் தான் ஓப்பன் ஆகும். கராஜ் பேண்டோட இந்த ஹோம் பேஜ் இப்போ வந்துருச்சு. இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஆரோ மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்க அப்படி தெரியும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மை சாங்ஸ் அப்படின்னு காட்டும். அந்த மை சாங்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம கிரியேட் பண்ண அந்த சாங் டெஸ்ட் டெக் 47 அப்படின்னு காட்டுது இல்லையா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். அதில் ஷேர் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ரிங்டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அந்த ரிங்டோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிங்டோன் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு எரர் காட்டும், அந்த 30 செகண்டுக்கு ட்ரிம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எரர் காட்டும். பட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களோட செட்டிங்ஸ் ஆப்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிங்டோன் செலக்ட் பண்ணிக்க முடியும். ரிங்டோனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண டெஸ்ட் டெக் 47 அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸியாகவே ரிங்டோனாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. ஜஸ்ட் அதை கட் பண்ணுறோம், நம்மளோட கராஜ் பேண்டில் போடுறோம், அங்கேருந்து ரிங்டோனை சேஞ்ச் பண்ணுறோம், நேராக அங்கே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பில் உங்களால் ஈஸியாக சிஸ்டம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு ரிங்டோன் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஐஃபோனில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக்கு, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஐஃபோன் யூசர்ஸ் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஆண்ட்ராய்டு ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், iOS ரிலேட்டடான வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கிவ்அவேவும் நம்ம சேனலில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தர்றேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கன் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கார்த்தி.